இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தாவி சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை அன்போடு நான் வரவேற்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையின் நாளிலும் நான் தியானிப்புமாக ஆவியானவர் தாமே என்னோடும் உங்களோடும் அவர் பேசுவாராக. இன்றைய நாளிலும் ஒரு புது செய்தியை நாம் துவங்குவோம். இந்த வேத தியானத்துக்கென்று இன்றைய நாளிலும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை தரித்து எறிந்து போடு. நீ 2 கையுடையவனாய் அல்லது 2 காலுடையவனாய் நித்திய அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் அல்லது ஊனனாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். உன் கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. 2 கண்ணுடையவனாய் எரி நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் இங்கே எழுதி வைத்திருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், இந்த வார்த்தையை பலமுறை நாங்கள் வாசிச்சிருப்போம், ஆனால் இதை குறித்து நாம் சிந்திப்பதில்லை. ஆவியானவர் இதில் இருக்கிற ரகசியங்களை எனக்கு வெளிப்படுத்ததினாலே இந்த காரியத்தை உங்கள் மத்தியிலே சொல்லும்படியான கர்த்தர் உணர்த்தினபடியினால் நான் உங்கள் மத்தியில் இந்த காரியத்தை கொண்டு வந்திருக்கிறேன். பாருங்கள், கர்த்தருடைய ஆவியானவர் இந்த கடைசி காலத்திலே நாம் மனம் திரும்புவதை கேட்ட காரியங்களை தான் நமக்கு சொல்லி கொண்டு வருகிறார். என்ற இயேசுவின் வருகைக்கு நானும் நீங்களும் ஆயத்தப்பட வேண்டும். நம்முடைய குடும்பத்தை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். சபைகளை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். நாம் யாராவது கைவிடப்பட்டு போகக்கூடாது. ஆகவே நானும் நீங்களும் எச்சரிக்கையாக இருப்போமாக. கர்த்தர் நமக்கு நல்ல தருணங்களை தருகிறார், வாய்ப்புகளை தருகிறார். அந்த 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்க 2ஆம் வசனத்திலே பாருங்கள், இரட்சணி நாளி நான் உனக்கு செவி கொடுத்து என்று சொல்லப்படுகிறது. அப்போ இன்றைய அனுகிரக காலம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறதுக்காக நம்முடைய மன திரும்புதல் அதை தான் எதிர்பார்க்கிறார். அப்போ எதற்காக நாம் ஜெபம் பண்ணுகிறோம்? மன திரும்புதல் கேட்ட ஜெபத்தை நாம் செய்கிறோமா? அல்லது ஆண்டவரே இந்த உலகத்திலே என்னை ஆசிர்வதியும், உலக நல்ல ஒரு வாழ்க்கைக்காகத்தான் நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோமா? அப்போ அதை நாம் கவனிக்க வேண்டும். எதற்காக நாம் ஜெபம் பண்ணுகிறோம்? இப்படியே எழும்பும் போது எதற்காக அதிகமாக நாம் ஜெபம் பண்ணுகிறோம்? அப்போ நாம் சிந்திக்க வேண்டும். நம்முடைய மன திரும்புதலுக்காகவா? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக? நம்முடைய பிள்ளைகளின் ஆவிக்குரிய வாழ்க்கைக்காகவா? எதற்காக நாம் ஜெபம் பண்ணுகிறோம்? அப்போ கர்த்தர் நம்மிடத்தை எதிர்பார்க்கிறார். என்ற வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள், இங்கே பார்க்கும்போது 2 காரியத்தை வேதம் சொல்லுகிறது. ஒன்று நித்திய அக்கினியை பற்றி சொல்லுகிறது, 2வது நித்திய ஜீவனை பற்றி சொல்லுகிறது. அப்போ யாராவது பார்த்தீங்க ரட்சிக்கப்பட்டு இருந்தாலும் கூட அவங்களுடைய கிரியையின்படி தான் அவர்கள் நித்திய அக்கினிக்குள் போகிறார்களா அல்லது நித்திய ஜீவனுக்குள் போகிறார்கள் என்று சொல்லி அது தீர்மானிக்கப்படும். இப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் தான், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறபடியாக நமக்கு கரண்டியாக நித்திய ஜீவனுக்குள் போவோம் என்று சொல்ல முடியாது. அதான் கடந்த முறையாக நாங்கள் பார்த்தோம். அந்த ஐஸ்வர்யம் உள்ள வாலிபன் அவன் எதிர்பார்த்தான் என்றால் தான் செய்கிற கிரிய நிமித்தமாவது நித்திய ஜீவனுக்குள் போவோம் என்று சொல்லி அவன் நினைத்தான். அவன் மனம் திரும்ப வேற்று காரியங்கள் அவனுக்குள் இருக்கவில்லை. சில காரியத்தை அவன் பிடித்து கொண்டிருந்தான், அவனால் அதை விட முடியலை. இயேசு சொன்னார், நீ பூர்ண சற்குணாக இருக்க விரும்பினால் இவைகளை விட்டு நீ என்ன செய்ய, என்னை பின்பற்றி வா. ஆனால் அவனால் அது முடியலை. அதை கேட்கும்போது அவனுக்கு துக்கமாக இருந்தது. அப்போ நம்முடைய கிரியை பொறுத்து தான் நித்திய அக்கினியா அல்லது நித்திய ஜீவனான்னு சொல்லி தீர்மானிக்கப்படும். அந்த வேதம் பாருங்கள் நமக்கு சொல்லுகிறது. அதை நான் வாசிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அப்போ நம்முடைய கிரியை பொறுத்து தான் அவரிடத்தில் பலன் வருகிறது. அப்போ அந்த பலன் எப்படி இருக்க போகிறது? நித்திய அக்கினிக்குள் அந்த பலன் என்னை கொண்டு போகிறதா அல்லது நித்திய ஜீவனுக்குள் அந்த பலன் என்னை கொண்டு போகிறதா? அப்போ நான் செய்கிற கிரியை பொறுத்து தான் கர்த்தர் வரும்போது அந்த பலனை கொண்டு வருவார். அப்போ இன்றைக்கு உலக வாழ்க்கைக்காக பல கிரியை நாம் செய்கிறோம். நல்ல ஒரு வாழ்க்கைக்காக, நல்ல ஒரு குடும்ப சூழ்நிலைக்காக எவ்வளோ நாம் பிரயாசப்படுகிறோம். பாருங்கள், எவ்வளோ நாம் பார்த்திங்கன்னா பிரயாசப்பட்டு எவ்வளோ நம்முடைய சரீரத்தை ஒடுக்கி நல்ல ஒரு வாழ்க்கைக்காக, பிள்ளைகளுடைய நல்ல ஒரு எதிர்காலத்துக்காக எவ்வளோ பிரயாசப்படுகிறோம். அப்போ அந்த பலன் நமக்கு உலகத்து வாழ்க்கையில் இருக்குதான், நல்ல வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்குது, எல்லாம் வருகிறது தான். ஆனால் நித்தியமாக நாம் ஒரு இடத்துக்கு போக வேண்டுமே. அப்போ அது கேட்ட பலன் அந்த கிரியை நாம் செய்ய வேண்டும். அது அந்த கிரியை செய்தால் தான் அந்த பலன் இயேசு வரும்போது கொண்டு வருவார். அப்போ இந்த உலகத்தை நாம் வாழ போகிற காலம் ஒரு குறியிற காலம்தான். அப்போ இந்த உலகத்துக்கு வாழ்க்கைக்கு எல்லாம் ஆயத்தப்படுத்தி விட்டார். தான் கடந்த முறை பார்த்தோம். தம்மை அன்பு கூறுவருக்கு
பாருங்க, அவர் ஆயத்த பண்ணதை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, இதயத்தை தோன்றவும் இல்லை. ஆனால் நமக்கோ அது பரிசுத்த ஆவியான் மூலமாக அது வெளிப்படுத்துகிறார். அப்போ இந்த உலக வாழ்க்கைக்கென்று கர்த்தர் ஆயத்தப்படுத்தி விட்டார். அப்போ நான் அவரில் உண்மையாக அன்பு கூறும்போது தான் அதை என்னாலே தெரிய முடியும், உணர முடியும், கர்த்தர் ஆயத்தப்படுத்தினே அறிய முடியும். அப்போ உலகத்துக்கு எக்ஸ்ட்ரா நான் ஓடி தெரிய தேவையில்லை. கர்த்தர் அந்தந்த நேரத்தில் எனக்கு தருவார் என்று அவர் ஆயத்தப்படுத்தி விட்டபடியால் அது தருவார். நானாகவே ஆயத்தப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நானாக ஆயத்தப்படுத்தினால் அது மாமிசத்தினாலே செய்கிறேன், கர்த்தருடைய சித்தத்தினாலே ஆயத்தப்படுத்தவில்லை என்று அவர் ஆயத்தப்படுத்தி விட்டார். இப்போ நான் புதுசாக ஆயத்தப்படுத்துகிறேன். அப்போ அது மாம்சம். அப்போ அது எங்கே முடிவுக்கு கொண்டு போகும்? மரணத்துக்கு கொண்டு போகும். கர்த்தருக்கும் எனக்கும் இருக்கிற உறவு துண்டிக்கப்படும். அப்போ நாம் கவனமாக இருக்க வேண்டும். என்னுடைய கிரியை பொறுத்து தான் பாருங்கள், கர்த்தர் நான் நித்திய ஜீவனுக்குள் போவேனா அல்லது நித்திய அக்கினிக்குள் போவேனான்னு சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அதான் சொல்லப்படும். அப்போ இந்த உலகத்திலே நான் கிரியை செய்ய வேண்டும். அதான் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், மத்தேயு 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடரல் உண்டாக்கினால். எதுக்கு இடரல் என்றால் நித்திய ஜீவனுக்குள் போவதற்கு எனக்கு எது தடையாக இருக்கிறதா, அந்த தடை என்ன செய்யணுமோ அதை தரித்து போடு. அந்த தடையை நீ நீக்கி போடு. நீ 2 கை உடையவனாய் அல்லது 2 கால் உடையவனாய் நித்திய அக்கினிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் அல்லது ஊனனாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். அப்போ என்ன நாங்கள் கற்றுக்கொள்கிறோம் என்றால், எப்படியாவது நித்திய ஜீவனுக்குள் போவதற்கேற்ற கிரியை செய் என்று. அது நித்தியமாக இருக்க போகிறா. இந்த உலக வாழ்க்கையில் எவ்வளவு காலம் இருக்க போகிறோம்? நாம் பலது நாம் சேர்த்து வைக்கலாம், ஆனால் போகும்போது கொண்டு போக மாட்டோம். வேறொருவன் அதை அனுபவிப்பான். அப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரசங்கி சொன்னது போல எல்லாம் மாயம் மனதுக்கு சஞ்சலமுமாக இருக்கிறது என்று சொல்லி, அப்போ உலக ரீதியாக நாம் எதை சேர்த்து வைத்தாலும் நமக்கொன்று பேரை நாம் உண்டாக்கினாலும் அதன் முடிவு சஞ்சலம். அதுதான் வேதம் சொல்லுகிறது. அப்போ இங்கே நாங்கள் பார்க்கும்போது ரட்சிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையிலே 4 காரியத்தை நான் கர்த்தர் வச்சிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாருடைய ரட்சிக்கப்பட்ட எல்லாருடைய வாழ்க்கையிலையும் 4 காரியங்கள் உண்டு. நான் முதல்ல செய்தி இந்த காரியத்தை சொல்லியிருக்கிறேன். ஆனாலும் இந்த செய்திக்கு பொருத்தமாக இந்த காரியத்தை நான் சொல்லிட்டு போக விரும்புகிறேன். அந்த 4 காரியம் என்னவென்றால், முதலாவது ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு நமக்கு பார்த்தீங்கன்னா கர்த்தர் கொடுத்த பெரிதான ஒரு பாக்கியம். அந்த ரட்சிப்பு பாருங்க, அதான் அந்த ரட்சிப்பு எப்படி நமக்கு வந்துன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாங்கள் பார்க்கும்போது என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தெழுந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அப்போ ரட்சி நமக்கு எப்படி வருதென்றால், கர்த்தராகிய இயேசுவை வாயினாலே அறிக்கையிட்டு, அப்போ அறிக்கையிடுவதன் மூலமாக. ரெண்டாவது அவர் மரித்தெழுந்து எழுப்பினார் என்று இருதயத்திலே விசுவாசிக்கும் போது நமக்கு ரட்சிப்பு வருகிறது. ஸோ நாம் எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அடுத்த 2வது காரியத்தை நாங்கள் பார்ப்போம். என்னென்றால், ரட்சிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிறார். அதுதான் பார்த்தீங்கன்னா எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், இதில் என்ன சொல்ற, 2வது ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் ஒரு காரியம் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதான் நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகி சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசின போது அதை நான் பார்த்தோம். எப்படி நாம் ரட்சிக்கப்பட்டு விசுவாசிக்கப்படுகிறோம் என்று விசுவாசம் உள்ளவர்களாக மாறும் என்று சொல்லி ரோமர் 19 நாங்கள் பார்த்தோம். அப்போ நாம் ரட்சிக்கப்பட்டு விசுவாசிகளாக நாம் மாறி இருக்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் கர்த்தர் பார்த்தீங்கன்னா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட, அப்போ நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருவருக்கும் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது. அது என்ன வாக்குத்தத்தம் என்றால், பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்படுவது தான் அந்த வாக்குத்தத்தம். அதை இங்கே நாங்கள் பார்க்குறோம். அப்போ அவருக்குள் முத்திரை போடப்படுகிறோம். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியானவருக்குள் முத்திரை போடப்படுகிறோம். எதற்கென்றால், அடுத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், 14ஆம் வசனம், அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள். அப்போ மீட்கப்படும் நாளை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ முதலாவது நாம் அவருடைய பாருங்க சொந்தமாக நாங்கள் மாறுகிறோம். மற்ற முத்திரை போடப்படுவது, முத்திரை போடப்பட்டபடியால் நாம் அவருக்கு சொந்தமாக மாறுகிறோம். அதுதான் சொல்லப்படுகிறது. எதற்கு சொந்தமாக்கப்படுகிறோம் என்றால், அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக. அப்போ என்னுடைய வாழ்க்கையை அவருக்கு சொந்தமானபடியினால் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய மகிமைக்காக இருக்கக்கூடாது. இந்த உலகத்தை நான் செய்கிற கிரியை என்னை மகிமைப்படுத்தக்கூடாது.
அவரை மகிமைப்படுத்தத்தக்க விதமாக இருக்க வேண்டும். அப்போ உங்கள்கிட்ட பார்த்த ஒரு கேள்வியை கேட்குறேன். இந்த உலகத்தில் நீங்கள் பல காரியங்களை கிறிஸ்துவுக்கென்று செய்கிற அந்த கிரியை உங்களை மகிமைப்படுத்துகிறதா அல்லது கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறதா? அப்போ இது மூலமாக யார் மகிமைப்படுகிறார்கள்? நீங்கள் மகிமைப்படுகிறீங்களா அல்லது கிறிஸ்து மகிமைப்படுகிறாரா? அப்போ நாம் அவருக்குன்னு சொந்தமாக்கப்பட்டிருக்கிறோம். எதற்கென்றால் அவருடைய மகிமைக்காக. அதான் சொல்லப்படுகிறது, அவருக்கு சொந்தமானவர்கள். அப்போ நாம் முத்திரை போடப்பட்டு அவர் சொந்தமாக இருக்கிறோம். அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள். அப்போ நமக்கு ஒரு மீட்பு இருக்கிறது. அவருக்கு புகழ்ச்சியாக நாம் மீட்கப்படுவோம் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார், அடையாளமாக இருக்கிறார். அந்த மீட்கப்படும் நாளுக்கு அவர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். அப்போ அதற்காகத்தான் நாம் சொந்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அதனால தான் வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியானுடைய முத்திரை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவருக்கு நாம் சொந்தமாக இருக்கிறோம். அப்போ அவர்கிட்ட பரிசுத்த ஆவியானுடைய வேலை என்னென்றால் மீட்கப்படும் நாளுக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவது. அதான் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். அப்போ எப்படி துக்கப்படுத்துவோம் என்றால் நாம் சுயமாக காரியங்களை செய்யும் போது தான் அவரை துக்கப்படுத்துவோம். ஏனென்றால் பாருங்கள், இயேசு நமக்கு ஆயத்தப்படுத்தினதை ஆவியான மூலமாக நமக்கு தெரிய வரும். ஆவியான சொல்வார். அதான் நாங்கள் பார்த்தோம். ஆயத்தப்படுத்தினே கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அது ஆவியானவரை நாம் அறிந்து கொள்வோம். அப்போ அவர் சொல்லுகிறபடி செய்யும் போது அவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. ஆனால் அவருடைய சத்தத்தை கேட்காமல் நாமாவே பல காரியத்தை நாம் சுயமாய் செய்யும் போது அவரை நாம் துக்கப்படுத்துகிறோம். என்று ஆவியான சொல்லலை நாம் செய்யும்படி, நாமாவே செய்கிறோம். அப்போ அந்த செயல், அந்த கிரியை பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறது. அதான் வேதம் சொல்லுகிறது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். அப்போ அவருடைய கிரியை எப்படி என்றால் மீட்கப்படும் நாளுக்கு என்னை ஆயத்தப்படுத்துவது. அப்போ அவர் சொல்லுகிறபடி நான் செய்ய 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 பரிசுத்த ஆவியானவர் அந்த மீட்கப்படும் நாளுக்கு என்னை உருவாக்கி கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை உருவாக்கி கொண்டு வரும். கர்த்தருடைய வார்த்தையினை மனம் திரும்ப தூண்டும். கர்த்தருடைய வார்த்தையினை உணர்த்தி கொண்டு வரும். அப்போ இதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் செயல்படுத்துவது. பாருங்கள், அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில 4 காரியம் இருக்கிறது. பாருங்கள், ஒன்று ரட்சிக்கப்படுகிறோம், நல்லது, இலவசமாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டது தான். ஆனால் அதுக்கேற்ற கிரியை நாம் செய்வோம். ரட்சிப்பை நாம் பாதுகாக்க வேண்டும். முடிவு பரியந்த நிலைத்திருப்பவன் ரட்சிக்கப்படுவான். அப்போ அந்த ரட்சிப்பில் நான் இழந்து போவதற்கு சத்துரு நம்மை தூண்டி விடுவான். மாம்சத்தை தான் கடந்தபடி நாங்கள் தியானித்தோம். அப்போ ரட்சிப்பை நாம் பாதுகாக்க வேண்டும். என்ற ரட்சிப்பை பாதுகாத்தால்தான் பாருங்கள் நீதியின் வஸ்திரம் எனக்கு கொடுக்கப்படும். அப்போ ரட்சிப்பை இழந்தோம் என்றால் நீதியின் வஸ்திரத்தை நமக்கு கிடைக்காது. அப்போ எவ்வளோ முக்கியம் என்று பாருங்கள். அப்போ நீதி வஸ்திரம் எனக்கு இருந்தால்தான், ரட்சிப்பின் வஸ்திரம் நீதி வஸ்திரம் இருந்தால்தான் பரலோகத்திலே எனக்கு வெள்ளை அங்கி கொடுக்கப்படும். அதான் அதுக்குரிய அர்த்தங்களை நாங்கள் பார்த்தோம் கடந்த முறை. அப்போ நாம் கவனமாக இருக்க வேண்டும். அப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா 4வது இந்த காரியங்களாம் செய்து வரும்போது ஒரு காரியம் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். இன்னொரு வாக்கு தத்தம் அதை நான் எடுத்து வாசிக்க விரும்புகிறேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் அந்த வாக்கு தத்தம் நமக்கு தந்திருக்கிறார். என்ன வாக்கு தத்தம் என்றால், முதல் வாக்கு தத்தம் பரிசுத்த ஆவியானோட முத்திரை, அது நமக்கு வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்டது. 2வது வாக்கு தத்தம் நித்திய ஜீவன். என்னென்றால் பரிசுத்த ஆவியானவர் தான் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கிறதுக்கு ஏற்ற கிரியை மூலமாய் செய்வார். மனம் திரும்புதெல்லாம் வரும், விட வேண்டிய காரியங்களை விட்டு விடவும். அப்போ இப்படி அந்த ப்ரொசஸை ஆவியான செய்து கொண்டு வருவார். அதனால தான் அவருடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுக்க வேண்டும், அதை துக்கப்படுத்த வேணாம்னு சொல்லி அங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இந்த 4 காரியத்தை இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்போ நித்திய ஜீவன் நமக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது தான். ஆனால் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கிறத கிரியை தான் நாங்கள் பார்க்குறோம். உன் கண்ணோடு கடற்கெல்லாம் உண்டாக்கினா அது தரித்து போடு. நமக்கு வாக்கு தத்தம் கொடுத்த நித்திய ஜீவனை இழக்கக்கூடிய நிலைமை வரும். அப்போ அது அந்த இழந்து போகாத படிக்கு தான் உனக்கு அது தடையாக இருக்கிற, நித்திய ஜீவனுக்கு போவதற்கு தடையாக இருக்கா, அதை விட்டு விடு. அந்த வாலிபனுக்கு அந்த ஐஸ்வர்யம் தடையாக இருந்தது, ஆனால் அவனை விட முடியலை, நித்திய ஜீவனை இழந்து விட்டான். அப்போ இன்றைய நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அந்த வாலிபனை போல நாம் இருக்கிறோமா? அல்லது பாருங்கள், அப்போஸ்தலன் பவுல் சொன்னது போல கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாத்தையும் நஷ்டையும் குப்பையுமாக நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அப்போ கர்த்தரை கிட்டி சேர்வதற்கும் அவரை அறிகிற அறிவிற்காக உலகத்தை நான் வெறுத்து விடுகிறேனா?
அப்போ நம்முடைய கிரியை கர்த்தர் பார்க்கிறார். அந்த ஐஸ்வனுடைய வாலிபனுடைய கிரியையும் பார்க்கிறார் ஆண்டவர், பவுலுடைய கிரியையும் பார்க்கிறார். பாருங்க, அவன் பணத்தை பிடித்தான், நித்திய ஜீவனை இழந்தான். பாருங்க, பவுல் உலக காரியங்களை வெறுக்கிறார், நித்திய ஜீவனை அவர் பெற்றுக்கொள்ளுகிறார். அப்போ இதை நாங்கள் பார்க்குறோம், இந்த காரியத்தை. அதான் நீங்கள் பாருங்க, மிக முக்கியம். நித்திய ஜீவனை நான் விழுந்து போகக்கூடாது. ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன், அப்போ தான் வடிவாக விளங்கிக் கொள்வீங்க. எபிரியர் 4 அதிகாரம் 1 வசனம். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கேதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். பாருங்க, அப்போ என்னென்றால் பின்வாங்கி போகக்கூடிய நிலைமை வரும். சத்துரு கொண்டு வருவான், ஏவாளுக்கு கொண்டு வந்தான். பின்வாங்கி போகத்தக்க விதத்திலே கர்த்தருடைய வார்த்தை விட்டு பின்வாங்கி போக, மனம் திரும்பாதபடிக்கு நம்முடைய இருதயம் கடினப்பட, உலக காரியங்களுக்கு பின்னால் ஓட சத்துரு கொண்டு வேண்டாம். நித்திய ஜீவனுக்கு போகக்கூடாது. அதான் அவனுடைய காரியம். அதை இழந்து போவதற்கேற்ற கிரியைகளை நாமே செய்ய வைப்பான். அப்போ கவனமாக இருக்க வேண்டும். அதான் பார்த்தீங்கன்னா, இளைப்பாறுதல் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்கு. அதான் நாங்கள் பார்க்கோம். அங்கே 1 யோவான் 2:25 வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது தான், ஆனால் அதுக்குள் பிரவேசிக்க ஏற்ற கிரியை நான் தான் செய்ய வேண்டும் இந்த உலகத்திலே. அப்போ அந்த கிரியை பொறுத்தான் இயேசுல நான் வரும்போது அவனுடைய கிரியை கேட்ட பலன் என்னோடு கூட வருகிறது. அப்போ நம்முடைய கிரியை நாம் கவனமாக இருக்க வேண்டும். அந்த கிரியை தான் நாங்கள் மத்தேயுல சொல்லப்பட்டபடி உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினாள். அப்போ அந்த எனக்கு எது இடரலாக இருக்கிறதோ நித்திய ஜீவனுக்குள் போவதற்கு அதை நான் விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி தான் நாங்கள் பார்க்குறோம். அப்போ அதற்கேற்ற கிரியைகளை செய்ய வேண்டும். அதான் வேதத்தில் நாங்கள் அழகாக எழுதியிருக்கிறது. அப்போ என்ன சொல்லப்படுகிறது? உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். அப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நாங்கள் பின்வாங்கி போய்விட்டோமா? கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகி போய்விட்டோமா? அப்போ நம்முடைய கிரியை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். நித்திய ஜீவனா அல்லது நித்திய அக்கினியா என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை பொறுத்து தான் இருக்கிறது. பாருங்க, வெளிப்படுத்தல் 22:14 நான் வாசிக்கிறேன். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். பாருங்க, அருமையான வார்த்தை. நித்திய ஜீவனுக்குள் போக வேண்டாம், அது கிரியை நாங்கள் பார்க்கிறோம். என்னவா? ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும். அப்போ அந்த ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் நமக்கு வர வேண்டும். அப்போ அதை கேட்ட கிரியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ அந்த கிரியை நாம் செய்வேன். அப்போ அந்த கிரியை செய்தால்தான் இங்கே சொல்லப்பட்டபடி ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் எனக்கு கிடைக்கும். அடுத்தது வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும். இதில் ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கிறது. இதில் கர்த்தர் சித்தமான அடுத்த முறை இந்த காரியங்களை குறித்து தியானிக்கலாம். பாருங்கள், இந்த ரகசியம் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்போ நாம் கிரியை செய்ய வேண்டும். அப்போ பாருங்கள், ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் நான் பெற வேண்டும். அப்போ அந்த கிரியை பொறுத்து தான் அந்த அதிகாரத்தை நான் பெற முடியும். அப்போ அந்த ஜீவ விருட்சத்தின் பாருங்கள், அந்த அதிகாரம் பெற வேண்டும் என்றால் நான் ஜெயம் கொள்ள வேண்டும். அதான் வெளிப்படுத்தலை நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், அதை வாசித்து நான் போக விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் அழகாக எழுதியிருக்கிறது. 2 அதிகாரம் 7 வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. அதங்க சொல்லப்படுகிறது. அப்போ என்ன? அவன் ஜெயம் கொள்ளுகிறவன். என்ன ஜெயம் கொள்ளுகிறவன்? உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எறிந்து போடு. அந்த ஜெயம் சொல்லப்படுகிறது. மாம்ச காரியங்களை ஜெயிப்பது. நித்திய ஜீவனுக்குள் போவதற்கு எது தடையாக இருக்கிறதோ அதை நாம் ஜெயிக்க வேண்டும், அதை நாம் மேற்கொள்ள வேண்டும். அதை பற்றி நீங்கள் சொல்ல அப்படி ஜெயித்தால்தான் அங்கே வெளிப்படுத்தல் 22:14 சொல்லுகிறபடி ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கு. அப்போ எனக்கு அதிகாரம் வருகிறது. ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம். ஜெயம் எடுக்காட்டா அந்த ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் எனக்கு கிடைக்காது. பாருங்கள், அத்த நித்திய ஜீவனுக்குள் போவதற்கு பாருங்கள் என்னென்ன கிரியை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் என்ன நினைக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டுட்டோம். ஸோ ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போகிறோம், அங்கே ஆண்டவரை துதிக்கிறோம், பிரசங்கத்தை கேட்கிறோம், மற்ற திருவிருந்தில் நாம் பங்கு பெறுகிறோம், ஸோ ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம், ஊழியம் செய்கிறோம். இதெல்லாம் நினைத்து நாம் என்ன நினைக்கிறோம் என்றால் நித்திய ஜீவனுக்கு போகலாம் என்று சொல்லி. அப்போ இப்படி நித்திய ஜீவன் போவதல்ல. இங்கே நாங்கள் பார்க்குறோம், உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு.
அப்போ நாம் ஜெயம் எடுக்க வேண்டும். இந்த பூமியிலே ஜெயம் எடுத்தால்தான் ஜீவ விருட்சத்தின் கனிக்கு எனக்கு அதிகாரம் கிடைக்கும். அப்போ அந்த கிரியை தான் பரலோகம் சொல்லுகிறது. நான் வரும்போது அவனுடைய கிரியைக்கத்தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. அப்போ அதை பார்த்தா ஆண்டவர் நமக்கு பாருங்கள், நம்முடைய தீர்ப்பு இருக்கும், நித்திய அக்கினியா அல்லது நித்திய ஜீவனான்னு சொல்லி. அப்போ நாம் ஜெயம் எடுக்க வேண்டும். அதான் பரலோகம் எதிர்பார்க்கிறது. அடுத்தது வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கு இயேசு சொல், நானே பாருங்கள் வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன். அப்போ அவருக்குள் மூலமாகத்தான் நான் போக முடியும். இயேசுவுக்குள் என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அண்ட் அவர்தான் வாசல். வேறு வழியாக நான் நித்திய ஜீவனுக்குள் போக முடியாது. என்னுடைய வாழ்க்கை அவருக்குள் இருக்க வேண்டும். அவருக்குள் என் வாழ்க்கை இருந்தால்தான் அவர் மூலமாக நான் நித்திய ஜீவனுக்குள் போக முடியும். அப்போ அவர் மூலமாகத்தான் நான் ஜெயம் எடுக்க முடியும். அதை இங்கே நாங்கள் பார்க்கிறோம் பாருங்கள். அப்போ இந்த காரியத்தை நாம் கவனமாக இருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையிலே இந்த 4 காரியங்கள் உண்டு தான். ஆனால் இந்த உலகத்தில் என்னுடைய கிரியை பொறுத்து தான் தீர்மானிக்கப்படும், நித்திய ஜீவனா நித்திய அக்கினியான்னு சொல்லி. பாருங்கள், அதான் மிக முக்கியம். இப்போ 2 கண்ணுடையவனா இந்த உலகத்திலே நான் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு நித்திய ஜீவனை இழந்தால் என்ன பிரயோஜனம் என்று பாருங்கள். அதைவிட கர்த்தர் இந்த உலக வாழ்க்கைக்கென்று ஆயத்தப்படுத்தினதை நான் பெற்றுக்கொண்டு நித்திய ஜீவனுக்குள் போவது சிறந்தது. அதான் நான் ஏற்கனவே நான் சொன்னேன், அவர் ஆயத்தப்படுத்த நான் பெற்றுக்கொண்டால் அது தப்பில்லை என்று அவர் ஆயத்தப்படுத்தி விட்டார். ஆனால் நாமாவே நம்முடைய கண்ணால் இச்சித்து அதுக்கு பின்னால் ஓடமெண்டா அது ஆபத்திலே முடியும் அந்த காரியம். அதான் மிக முக்கியம். அப்போ அவருக்கு தான் தெரியும் இந்த உலகத்திலே எது எனக்கு நன்மை என்று சொல்லி. பாருங்கள், ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். என்னாகும் 32ஆம் அதிகாரத்திலே அந்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் குறிப்பு மாதிரி சொல்லிட்டு நான் போகிறேன். ரூபன் புத்திரருக்கு காத் புத்திரருக்கும் ஆடு மாடுகள் மிகவும் திரளாக இருந்தது. அவர்கள் யாசேர் தேசத்தையும் கிளியாத் தேசத்தையும் பார்த்தபோது அது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம் என்று கண்டார்கள். பாருங்கள், கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்குள்ளும் போகவில்லை. ஆனால் அதுக்கு முன்பாகவே பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்ட இந்த பட்டணங்களை பார்த்து அவர்கள் கண்ணாலே பார்த்து தங்களுடைய மிருகங்களுக்கு ஏற்ற ஒரு காரியத்தை பார்க்கிறார்கள். அதான் சொல்லப்படுகிறது, அது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம் என்று கண்டார்கள். அப்போ இது கர்த்தர் ஆயத்தப்படுத்தின கானான் தேசம் அல்ல, அதுக்கு முன்னாலே அவங்க பார்த்துட்டாங்க. பாருங்கள், அடுத்து 4ஆம் வசனத்தை பார்க்கும் 3ஆம் வசனம் கடைசி வசனம், நாடானது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம் திரும்ப சொல்லுகிறார்கள். ஒரு 4ஆம் வசனத்தை பார்க்கும்போது, உமது அடியாருக்கு ஆடு மாடுகள் உண்டு. அப்போ பாருங்கள், எதை வச்சு அவன் சொல்கிறாங்க, தங்களுடைய சொத்து தங்களுடைய வசதி. அப்போ இவங்களை பார்க்கும்போது இவங்களுக்கு அதிக ஆடு மாடு இருந்ததுனாலே அதற்காகத்தான் அதை வைத்து தான் தீர்மானம் எடுக்கிறார்கள். கர்த்தருடைய தேசத்துக்கு போவதற்கு, கானான் தேசத்துக்கு போவதற்கு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போவதற்கு விருப்பம் இல்லை. அப்போ அவங்க எதை வைத்து தீர்மானம் எடுக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு இருக்கிற ஆடு மாடுகளுக்கு அதை வைத்து தான் தீர்மானம் எடுக்கிறார்கள். அதான் 4ஆம் வசனம், உமது அடியாருக்கு ஆடு மாடுகள் உண்டு. ஒரு 17ஆம் வசனத்தை பார்க்கும்போது கடைசி வசனம், எங்கள் பிள்ளைகள் இந்த தேசத்து குடிகள் நிமித்தம் அரணான பட்டணங்களிலே குடியிருக்க கேட்டுக்கொள்கிறோம். பாருங்கள், அரணான பட்டணங்களிலே. அப்போ இவங்களோட முடிவை பார்க்கும்போது உலகத்தில் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ, நல்ல செழிப்பாக இருக்க வேண்டும், நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் இவர்கள் தீர்மானம் எடுக்கிறார்கள். அதான் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தான் நான் முதல் சொன்னேன், கர்த்தர் இந்த உலக வாழ்க்கைக்கென்று ஆயத்தப்படுத்தினதை நான் பெற்றுக்கொண்டு நித்திய ஜீவனுக்குள் போவதற்கு ஏற்ற காரியத்தை நான் செய்ய வேண்டும். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ரூபன் புத்திரர் மாதிரி காத் புத்திரர் மாதிரி நாம் என்ன செய்யக்கூடாதுண்டா, அதான் 2 கண்ணுடையவனாக இந்த உலகத்திலே நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு நித்திய ஜீவனை இழந்தால் என்ன பிரயோஜனம்? பாருங்கள், இவங்க பாருங்கள் இந்த கானான் தேசத்துக்குள் இவங்க போக இல்லாத எடுக்கவில்லை. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார், ஆனால் அவங்க அங்கே போக இல்லை. அப்போ இதனாலே தான் இந்த நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பதற்கு இருக்கிற தடைகளை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் தகர்த்து போட வேண்டும். பாருங்கள், அவங்க அதை பிடித்து கொண்டாங்க தங்களுடைய ஆடு மாடுகளுக்கு நல்லம் என்று சொல்லி. அப்போ நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். அது என்னென்றால் தேவனுடைய பிள்ளையாக மாற வேண்டும். அதுதான் மிக முக்கியம் இந்த காரியத்தை. அதான் நாங்கள் பார்த்தோம், பரிசுத்த ஆவிக்கு முத்திரை போடப்பட்ட நாம் தேவனுடைய பிள்ளையாக நாம் மாற வேண்டும். அதுதான் யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்போ தேவனுடைய பிள்ளையாக மாறுவதற்கு நமக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்போ தேவனுடைய பிள்ளையாக மாறுவதற்கேற்ற கிரியை நாம் செய்ய வேண்டும். அதான் நாங்கள் பார்க்குறோம் இல்லை இந்த காரியத்திலே.
அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதற்குன்னு சொன்னால் எப்படி நாம் தேவனுடைய பிள்ளையாக மாற வேணும் என்றால் அதுக்கு என்ன நாம் செய்ய வேணும் என்றால் பாருங்கள், அந்த காரியத்தை 5 விதமான காரியத்தை இங்கே நாங்கள் பார்க்கக்கூடிய விதமாக இருக்கிறது. அப்போ கர்த்தர் பாருங்கள், தேவனுடைய பிள்ளையாக மாறுவதற்கு நாம் அதிகாரம் கொடுத்தார். அந்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். அப்போ தான் அந்த காரியத்தை நீங்கள் விளங்கிக் கொள்வீங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவருடைய நாமத்து மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்போ நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய முத்திரை நமக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ நாம் அந்த பரிசுத்த ஆவியின் முத்திரை நமக்கு கொடுக்கப்பட்டபடியினாலே நாம் என்ன செய்வோம்? பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு நாம் என்ன செய்வோம்? தேவனுடைய பிள்ளையாக மாறுவதற்கேற்ற கிரியை நாம் செய்ய வேண்டும். அதுதான் மிக மிக முக்கியம். அப்போ ரட்சிக்கப்பட்ட உடனே நாம் தேவனுடைய பிள்ளையாக மாறுவதில்லை, அதுக்கேற்ற கிரியை நாம் செய்வோம். அதுதான் வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, அப்போ நாம் அவரை ஏற்றுக்கொண்டோம், சொந்த ரட்சகராக அவரை ஏற்றுக்கொண்டோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அத்தனை பேர்களும், ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்போ எனக்கு ஒரு அதிகாரம் இருக்குது. என்ன அதிகாரம் என்றால் தேவனுடைய பிள்ளையாக நான் மாற வேண்டும். அப்போ அந்த அதிகாரம் எப்படிப்பட்டது? பரிசுத்த ஆவியானவரோட முத்திரை போடப்பட்டிருக்கிற அந்த அதிகாரம். அப்போ ஆவியானுடைய முத்திரை இருக்குது. அதை நாம் அவருக்கு சொந்தமாக மாறி இருக்கிறோம். எதற்கு சொந்தமாக மாறி இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளையாக நான் மாற வேண்டும். அவருடைய மகிமைக்கு என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அப்போ தேவனுடைய பிள்ளையாக மாறினால்தான் அவருடைய மகிமைக்கு என்னுடைய வாழ்க்கை இருக்கும். அப்போ தேவனுடைய பிள்ளையாக மாற வேண்டும் என்றால் என்னுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை நான் பாதுகாக்க வேண்டும். அப்போ ரட்சிப்பின் வஸ்திரத்தை பாதுகாத்தால்தான் நீதியின் வஸ்திரம் எனக்கு கொடுக்கப்படும். பாருங்கள், அந்த வரிசையை நாங்கள் பார்க்குறோம். பாருங்கள், ரட்சிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும் என்று பாருங்கள். அப்போ நித்திய ஜீவனுக்குள் போக வேண்டும் என்றால் அதுக்கு பல ப்ரொசஸ் நாம் செய்ய வேண்டும். அதான் வேதம் சொல்லுகிறது, உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. நித்திய ஜீவனுக்கு போவதற்கு மிக மிக முக்கியம். அதற்காக நீ பிரயாசப்பட வேண்டும். இந்த உலக வாழ்க்கையிலே பிரயாசப்பட்டு நித்திய ஜீவனை இழந்தால் என்ன பிரயோசனம்? அதங்க வேதம் சொல்லுகிறது. அப்போ நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 4 காரியங்கள் பாருங்கள், ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் இருக்குது. 1, ரட்சிக்கப்படுகிறோம். 2வது, பரிசுத்த ஆவியானவருக்குள் முத்திரை போடப்படுகிறோம். 3வது தேவனுடைய பிள்ளையாக மாறுவதற்கு நமக்கு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. அப்போ அந்த அதிகாரத்தை நான் பயன்படுத்தி நான் தேவனுடைய பிள்ளையாக மாற வேண்டும். அண்ட் அப்படிப்பட்டவர்களுக்கு தான் நித்திய ஜீவன் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவனாக சும்மா வாழ்வதற்கல்ல, தேவனுடைய பிள்ளையாக மாற வேண்டும். அப்போ அதற்கு தான் பார்த்தீங்கன்னா நாம் அந்த செய்ய வேண்டிய ப்ரொசஸை நாங்கள் செய்ய வேண்டும். அப்போ நித்திய ஜீவன் தான் நமக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த நித்திய ஜீவனுக்குள் நீங்கள் பிரவேசிக்க வேண்டும். ஸோ அடுத்த முறைக்கு நாங்கள் பார்ப்போம் இதெல்லாம் எப்படி நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளையாக மாறுவதற்கு என்னென்ன கிரியை நான் செய்ய வேண்டும் என்று அது முக்கியம். ஸோ எவ்வளோ காலம் இந்த பூமியில் நாம் இருக்க போகிறோம் என்று சொல்லி நமக்கு தெரியாது. அப்போ நீங்களும் நாம் இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டும். அந்த நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். அப்போ நாம் என்ன செய்கிறோம்? இடலாக இருக்கிறதை தரித்து போடுவதற்கேற்ற கிரியை செய்கிறோமா? அல்லது அந்த ரூமன் புத்திரரை போல நமக்கு நம்முடைய பிள்ளைகளுக்குன்னு நல்ல ஒரு வாழ்க்கைக்காக பிரயாசப்படுகிறோமா? அப்போ நாம் கவனமாக இருக்க வேண்டும். அப்போ அடுத்த முறைக்கு பாருங்கள் 5 விதமான கிரியை நாம் செய்ய வேண்டும் தேவனுடைய பிள்ளையாக மாறுவதற்கு. ஸோ அதை அடுத்த முறைக்கு நாம் பரிசுத்த ஆவியின் உதவியோடு இந்த காரியங்களை நாம் தியானிப்போம். ஸோ அதுவரை கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த முறைக்கு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.